நம்ம கரிஞ்சுக்குட்டி கீரை பாருங்கள், எந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக தலை நிற்கிறாங்கன்னு. நம்ம கட் பண்ணி எடுத்து ஒரு 2 வாரம் ஆகுது. மாதுளம்பழ செடியை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு தான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தேன். நிலத்தோடு ஒன்றா கட் பண்ணி எடுத்தேன். இப்போ மறுபடியும் ஒரு 2 வாரத்தில் எந்த அளவுக்கு வந்திருக்குறாங்க பாருங்கள். செடியை சுற்றி கவர் பண்ணி வர்றாங்க. இது இத்தனையும் நான் எதுவும் விதையெல்லாம் போடல, அதுவாக வந்த செடிகள் பாருங்கள். ஒரு 20 செடிக்கு இருக்குது. செடியை சுற்றி இருக்கிறது ஃபுல்லாக அப்படியே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு நிற்கிற மாதிரி 20 செடிகள் வந்திருக்குது. தெரிஞ்சுக்கிட்டி நம்ம மாதுளம்பழ செடி எவ்வளவு அழகாக வந்திருக்குது பாருங்கள். செடியாக மரமாங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ நீ ஒரு 2 மாதம் போச்சுன்னா மரம்னே சொல்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. நல்லா சூப்பராக இருக்கிறாங்க பாருங்கள். கீரை எனக்கு கட் பண்ணி எடுக்கவும் மனசு இல்லை, அவ்வளோ அழகாக நிற்கிறாங்க. மாதுளம்பழ செடியை சுற்றி கவர் பண்ணி நிற்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த கீரையை எடுத்து தான் ஆகணும். மாதுளம்பழ செடியை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டு தான் ஆகணும்.